சார், இன்றைய இரண்டாவது செய்தியாக கர்நாடகாவில் சித்தாராமையா அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி செயல்பட்டு வருது. அங்கே இருக்கக்கூடிய வால்மீகி என்ற பழங்குடியினர் மக்கள் அவர்களின் நலனுக்காக, அவர்களுடைய மேம்பாட்டிற்காக அம்மாநில அரசை நிதி ஒதுக்குறாங்க. கிட்டத்தட்ட 187 கோடி ரூபாய் நிதி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நிதியில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக வந்த ஒரு தகவல் படி அதில் இப்போ ஒரு புகார் எழுந்திருக்கு. இதை தொடர்ந்து அந்த பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக இருந்த நாகேந்திரா என்பவர் இந்த சம்பவத்திற்கு பிறகு நேற்றைய தினம் ராஜினாமாவும் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் கர்நாடகாவில் ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. இதனுடைய மொத்த டீட்டெயில் நீங்கள் சொல்லுங்கள் சார். அவராக ஒன்றும் ஒரு சீன் பண்ணலை. பாஜக இதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், சமீப காலமாகவே பாஜக ஆளாத மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் இருந்தப்போவும் சரி, இவங்களெல்லாம் இந்த மத்திய அரசை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் செஞ்சதை பார்த்துருக்கோம். மாநில அரசுடைய நிதி பங்கீடு எங்களுக்கு ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஒரே டெம்ப்ளேட்டில் ஒரே மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க. திமுக என்ன பேசுதோ அதுதான் கர்நாடகாவில் சித்தாராமையா பேசினார். அவர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு என்னென்னா, எங்களுடைய டேக்ஸ் எங்களுக்கான உரிமை தான், அவர் டேக்ஸ் அவர் ரைட் அப்படின்னு டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது. இந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம், ஆனால் எங்களுக்கும் அதே கோரிக்கை தான், ஆனால் உங்களோட சேர்ந்து போராட மாட்டோம்னு கம்யூனிஸ்ட்டு சொன்ன அந்த கூத்தை பார்க்குறோம். கம்யூனிஸ்ட்டு அந்த போராட்டம் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை ஒத்துக்காமல் அந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொன்ன அந்த கூத்தையும் பார்த்தோம். இவர்களெல்லாம் என்னென்னா, எங்களுடைய வரி எங்களுக்கே அப்படின்னு உரிமை பேசியவர்கள் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் கையை வைக்கிறாங்க. அப்படின்னா இவங்களை போல ஒரு மோசமான ஒரு கேவலமான அரசியல் ஆட்சி உண்டா அப்படிங்கிறது தான் கேள்வி. இவங்க எப்போவோ இந்த காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் வந்த பிறகு ராகுல் காந்தியோடைய பேச்செல்லாம் எப்படி இங்கே திராவிடம் எப்படி பேசியதோ அதே மாதிரி இது ஒன்றிய அரசு, இது மாநிலங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது, அதோடைய கூட்டமைப்பு தான் அப்படின்னு அவர் பேசினதெல்லாம் பார்க்குறோம். இந்த திராவிட தொற்று வியாதி கர்நாடகாவிலையும் பற்றிக்கிச்சு. எப்படி கருணாநிதி பட்டியல் சமூகத்திற்காக ஒதுக்கிய நிதியை கலர் டிவி கொடுக்க அவராது பயன்படுத்தினா, அந்த கலர் டிவி கொடுக்கறதன் மூலம் அவங்க குடும்பத்துடைய வருமானத்தை பெருக்க, அதாவது கேபிள் டிவி மூலம் பெருக்க அது ஒரு மடைமாற்றினார். இதன் சம்பந்தமாக புகார் கொடுத்தவர் மீதே புகார் கொடுத்து அந்த பதவியிலேருந்து தூக்குனார். எஸ்சி கமிஷன்லேருந்து காம்ப்ளேவை தூக்குனார். அது ஒரு செய்தி. இந்த திராவிட அந்த நோய் இவங்களுக்கும் பற்றிக்கிட்டதுனால பார்த்துக்கங்க, பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கிய நிதி 187 கோடியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விஞ்ஞான ஊழலையும் இவங்க கற்றுக்கிட்டாங்க. இப்போ தான் டிஜிட்டல் பேமெண்ட் வந்துருச்சு, எல்லாமே டிரான்சாக்ஷன் த்ரூ பேங்கிங்கில் தான் நடக்குது. இந்த மோடி அரசு டிரான்ஸ்பரண்ட் வந்துருச்சு, ஊழல் செஞ்சால் தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் இதுலேயும் நாங்கள் வித்த படிச்சிருக்கிறோங்கடா அப்படின்னு காங்கிரஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த அமௌண்ட்டை எப்படி டிஸ்பஸ் பண்ணுறது, இது சம்பந்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு அவங்களுக்கு லோன் மூலமாகவோ மற்ற தொழில் தொடங்குவதற்காக உதவி செய்வது மூலம் காட்டுவதற்காக என்னென்னா நிறைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, புதுசாக போலியான அக்கௌண்ட்டை. அது எங்கடான்னா ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல தொடங்குறாங்க. அங்கே ஒரு 18 போலி அக்கௌண்ட்டை தொடங்கி அங்கே 94 crores அங்கே டெபாசிட் பண்ணுறாங்க. டெபாசிட் பண்ண கொஞ்ச நாள்லேயே எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிடுறாங்க. சரி, ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு வந்த உடனே எல்லாரும் புகார் பாஜக கொடுக்குது, சம்பந்தமாக விசாரணை நடத்தணும்னு எல்லாம் சொன்ன உடனே ஒன் ஃபைன் மார்னிங் அந்த நலத்துறை, பழங்குடியின வால்மீகி நலத்துறை அந்த ஆணையத்துடைய சூப்பரண்ட் சந்திரசேகர் என்பவர் அவர் வீட்டில் சூசைட் பண்ணி தூக்குமாட்டி செத்து போயிடுறார். அப்போது தான் இந்த இதில் பெரிய அளவு ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தன. கவர்னருக்கு அவங்க போய் புகாராக கொடுத்தாங்க, இவரை நாகேந்திராவை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்திற்கு பயந்து கொண்டு பெரிய அளவு போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு நினச்சதுனால அமைச்சர் அந்த நாகேந்திரா வீட்டுக்கு கூப்பிட்டு பேசி எங்கள் மானத்தை காப்பாற்று,
ராகுல் காந்தி இதை வச்சே ஒரு நாளைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய பாஜக பெரிய அளவு பிரச்சனையை கிளப்போம் அப்படின்னு சொன்னதுனால, ரிக்வஸ்ட் பண்ணதுனால, அமைச்சரே அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கார், அதனால் அவர் பெரிய மனசு பண்ணி ரிசைன் பண்ணியிருக்கிறார். சிபிஐ இப்பொழுது விசாரணை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ராகுல் காந்தி மூச்சுக்கு மூச்சு என்ன சொல்கிறாரு? மோடி அரசு தான் வந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிரானது, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு எதிரானது அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்களுடைய நலனுக்காக கொடுக்கக்கூடிய நிதியையே இவங்க திருடுறாங்க அப்படின்னா இவர்கள் எவ்வளவு கேவலமான அரசியல் பிழைப்பு நடத்துகிறார்கள்னு தெரியும். இந்த மக்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இதை சொல்லி பிரச்சனை இல்லை, ஆட்சி 3rd டைம் மோடி வந்தால் கூட ஃபுல் மெஜாரிட்டியில் வரல. ஆனால் இந்த பிரச்சாரத்திற்கெல்லாம் மயங்கி தான் பல இடங்களில் ஓட்டு போட்டிருக்காங்க. பட்டியல் சமூகத்துக்கு எதிரானது பாஜகன்னு சொன்னக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்கு மயங்கி பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பாக எஸ்சி மக்களும் இஸ்லாமியர்களும் அதிக அளவிலே இந்த பாஜகவிற்கு எதிராக எஸ்டி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க பாஜகவிற்கு. எஸ்சி முஸ்லீம்கள் அதிக அளவிலே எதிர்த்து ஓட்டு போட்டதுனால தான் இந்த அளவிற்கு ஃபுல் மெஜாரிட்டி வர முடியல அப்படின்னு தேர்தல் கணிப்பில் சொல்கிறாங்க. இப்போ நடந்து முடிந்த தேர்தல் அந்த ரிசல்ட்டெல்லாம் வச்சு பகுப்பாய்ந்து சொல்லும் பொழுது. ஆனால் இப்போ அந்த மக்களுக்கு காங்கிரஸ் எப்படிப்பட்ட துரோகம் செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுகிறது. ஆகவே காங்கிரஸ் என்பது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி யாராருக்கெல்லாம் இங்கே வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையை வஞ்சிக்கும், அவர்களுக்கு எதிராக எல்லா வேலைகளையும் செய்யும், அதை பற்றி கூச்சநாச்சமே படாது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுகிறது. சார், இப்போ ராஜினாமா பண்ணிட்டார் அப்படிங்கவும் எனக்கு ஒரு கேள்வி. தமிழ்நாட்டு கர்நாடகா ரெண்டு மாநிலங்களும் அமைச்சர் இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒற்றுமை என்னென்னா, இதுலேயும் தமிழ்நாட்டிலே சில அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் ஊழல் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வேற்றுமையாக என்ன பார்க்குறேன்னா, இவங்க வந்து பண்ணின தப்பு வந்து ஊர்ஜிதமானாலும் கூட ராஜினாமா பண்ணுறது ரொம்ப டைம் ஆகுது. ஒன்றும் பண்ண மாட்டேன், இல்லை பண்ணாலும் டைம் ஆகுது. ஆனால் அவங்க தண்டனை பெறுவதற்கு முன்னாடியே வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்களே. என்னென்னா அங்கே இப்பொழுது பாஜக பெரிய அளவில் போராட்டத்தை எடுக்கும், அது பெரிய அளவில் நாடு முழுக்க அது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும். இப்பொழுது ஆளக்கூடிய அரசு இதன் சம்பந்தமாக ஏதாவது விசாரணை பெரிய அளவில் கீடின்னு ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு அச்ச உணர்வில் சித்தாராமையா நடவடிக்கை எடுத்துருக்கு. இப்போ தான் பிள்ளையார் சொல்லி போட்டவுடனே மோடி உட்கார்ந்தவுடனே இங்கே கையை வச்சிட போகிறாங்க கர்நாடகாலங்கிற ஒரு பயம். ஆனால் இங்கே வந்து இவங்க அதிலெல்லாம் பிஸ்தா. இங்கே திராவிடம் வந்து விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணதில் பிஸ்தா. அதனால் வேணால் சித்தாராமையா அண்ட் கோ அவங்களுடைய அமைச்சரவை வேணும்னா நீங்கள் தண்ணி தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் நீங்கள் ட்ரெயின் ஏறி இங்கே சென்னைக்கு வந்துட்டு எங்கள் ஆளுகள்கிட்ட இது போன்ற வித்தையெல்லாம் படிச்சுட்டு போங்க. அட்லீஸ்ட்டு அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம், இங்கே இருக்கவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஜெயிலேருந்தே பல திட்டங்களை எல்லாம் போடக்கூடிய ஆட்கள் இங்கே. உடம்பு வலிக்குது, எனக்கு வயசாகிடுச்சு, கோர்ட்டுக்கு தான் என்னால் வர முடியாதுமாங்கன்னா, ஆனால் ஐபிஎல் மேட்ச்சில் குடும்பத்தோடு உட்காந்து குஜாலா பார்க்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஆனால் கோர்ட்டில் போனால் அவங்களுக்கு நெஞ்சு வலிக்கும், கால் வலிக்கும், முட்டி வலிக்கும், நடக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து படிச்சுக்கலாம். கேட்ட கேள்வி ரைட்டு. அவங்க இவங்கள மாதிரி ஊழல் பண்ணுறாங்க, அதில் கற்றுன்ட்ருக்காங்க. ஆனால் இவங்கள போல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அவங்க இன்னும் வந்து கற்றுக்கணும். அவங்க வந்து இங்கே இவங்க வந்து பிஸ்தா அதில் இவங்கள்ட்டேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பார்வை.